வந்தேடா. காலங்கட்ட அட கர்மமே, இங்க வந்து படுத்துட்டு இருக்கல. என்ன எழுந்துருவானா? மணி ஆறுது. என்ன எழுந்துருவா? மணி 8 ஆறுது. ஜானகியா, நீ காப்பிய லேசா ஒரு ஆத்து அதுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் தூக்கிட்டு வர. இவ்வளவு தெளிவா பேசுற, அப்புறம் என்ன தூக்கம்? எழுந்திருக்க வேண்டியதுதானே. என்ன எழுந்துருவானா? மணி 8 ஆறுது. மெடிகாத்தால 8 மணிக்கு ஏண்டி என் பிராணனை வாங்குற? சாரியா இருந்தா என்ன 9 மணிக்கு முன்னாடி எழுப்ப மாட்டார். சாரி சாரி சாரி, எதுக்கு எடுத்தாலும் சாரி. பேசாம இந்த சாரியா கல்யாணம் பண்ணிக்கிறதானே. அது எப்படி முடியும்? சாரிக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன நீங்க எப்படி இப்படி 8 மணி வரைக்கும் தூங்குற? நீங்க 5 மணி ஆனா டாடு முழிப்பு வருது. 5 மணி ஆனா அப்படித்தான் ஒரு முழிப்பு வரும். நம்ம உடனே அவசரப்பட்டு எழுந்துடப்படாது. தலைக்கு வச்சிருந்த தலையானையை தூக்கி காலுக்கும், காலுக்கு வச்சிருந்த தலையானையை தூக்கி தலைக்கு வச்சு படுத்துட்டே வச்சுக்கோ, நல்ல தூக்கம் வரும். நாளையில ட்ரை பண்ண. இது பாருங்க, நீங்க பேச்சுலரா இருக்கச்சு எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இப்ப நம்ம கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆறுது. இனிமேல் பொறுப்பா நடந்துக்கணும்னா. நமக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆறுது. ஒரு நிமிஷம் மாதிரி ஓடி போயிடுச்சு ஜானகி. ஏன் ஓடாது? இப்படி தூங்கிட்டே இருந்தா எப்படி? நான் இப்படி தூங்குறேன். இது மாதிரி இப்படி படுத்துனா ஐயோ, அது எப்படி 8 மணி வரைக்கும் தூங்குறேன்? ஐயோ, நான் ஏன் இப்படி 8 மணி வரைக்கும் தூங்குறேன் தெரியுமா? எனக்கு ஆபீஸ்ல ஹெவி ஒர்க், அதான் டயர்ட் ஆயிடுறேன். எங்க மேனேஜர் இருக்காரு, அவர் ஒரு பயங்கரமான முரடன். அவருக்கு பயந்துட்டே நேற்றுக்கு 20-30 ஃபைலை கிளியர் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட 40 லெட்டரை நான் ஒத்தனே டைப் படிச்சிருக்கேன். இப்ப இந்த வரல கொண்டு வெறுமன பேப்பர்ல வச்சாலே எழுத்து விடுறது. கைலாசம் உங்களோட தானே வேலை செய்யற? ஆமா. அவர் மட்டும் எப்படி 9 மணிக்கு டான் வர? அவர் சீக்கிரம் எழுந்துருவார். அதான் ஏன் தெரியுமா? நான் சொல்லுவேன், ஆனா நீ மனசுக்குள்ள ரகசியமா வச்சுக்கணும். சரி. இது போய் இந்த கைலாசத்துக்கிட்ட எல்லாம் சொல்லப்படாது. சரி. இந்த கைலாஸ்